ஹாய். இன்றைக்கி நாங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கோன்னா, தோட்டத்தில் அந்த வேப்ப முன்னாக்கில் போட்டதுக்கப்புறம் நல்லா கலரி விடணும்னு சொல்லியிருந்தீங்களே, அதை தான் எங்கள் வீட்டுக்கார் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா கலரி விடணும். இதுக்கப்புறம் தான் நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் தான் நாற்று வர அன்றைக்கி தண்ணி விட்டு நாற்று நடும்போது மண் நல்லா டைட் இல்லாமல் லூஸாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கலரி விடுறது. அதுக்கு எங்கள் வீட்டுக்காரரே ஒரு கம்பியை வெல்டிங் பண்ணி துணி சுற்றி கை பிடிச்சிட்டு நல்லா கலரி விட்டுருக்காரு. பாருங்களேன், இந்த மாதிரி தான் நல்லா கலர் வைக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம இந்த பேட்ச் முடிஞ்சால் கோஸ்கா போடும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம கலரி விட்டு தான் நாற்று நடணும். நாற்று நடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலரி விட்டு தான் ஆகணும். இப்போ தான் நல்லா மண் இலகி வரும். பாருங்கள், நல்லா கலரி விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.